சர்ச் பெல் வாஷர் மிஷின் 461, டிஎன்பிஎஸ்சி 4th குரூப் மற்றும் பொது தமிழ் சம்பந்தமாக 10ஆம் வகுப்பு இந்த மாணவர்களுக்காக இந்த பகுதியை தந்திருக்கிறோம். அதிகமாக இந்த கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே நினைவு கூறுங்கள், இதனை நன்றாக படித்து பிறகு பரீட்சை எழுத செல்லுங்கள். ஒரு கிராமத்து நதி கவிதை சாகித்ய அகாடமி பெற்றவர் யார்? சிற்பி பாலசுப்ரமணியம். எழுத்து என்ற பத்திரிகையை தொடங்கி சுதந்திர தாகம் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? சிசு செல்லப்பா. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற கவிதை தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? மு. மேத்தா. சதுரகராதி என்னும் முதல் தமிழ் அகராதியை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். தமிழ் பீடம் என்னும் நூல் எந்த ஆண்டு அறிஞர் அண்ணாவால் வெளியிடப்பட்டது? 2005. திராவிட நாடு இதழை தொடங்கியவர் யார்? தமிழக முன்னாள் முதல்வர் கா. அண்ணாதுரை அவர்கள். தமிழ்நாடு இதழின் ஆசிரியர் யார்? டாக்டர் வரதராசலு. கல்கி இதழின் ஆசிரியர் யார்? ரா. கிருஷ்ணமூர்த்தி. இந்தியா இதழின் ஆசிரியர் பாரதியார். தமிழ்நாடு ஆசிரியர் என்ற இதழின் ஆசிரியர் எஸ்.சி. தாஸ். ஆனந்த விகடன், ஜெயபாரதி, இந்துஸ்தான் போன்ற இதழ்களில் பணியாற்றி பெருமை பெற்றவர் ஆர்.ஏ. பத்மநாபன். திருவிக செய்யுள் நூல்களைப் பற்றி விளக்கவும். முருகன் அருள்வேட்டல், கிறிஸ்துவின் அருள்வேட்டல், உரிமை வேட்கை, திருமால் அருள்வேட்டல், சிவன் அருள்வேட்டல், பொதுமை வேட்டல், அருகன் அருகே, கிறிஸ்து மொழிக்குறள், இருளின் ஒளி, இருமையும் ஒருமையும், முதுமை உளறல். இந்த பகுதியை செய்யுளாக திருவிக எழுதியிருக்கின்றார். திருவி கல்யாண சுந்தரம். சங்க இலக்கியங்களைப் பற்றி திருவிக எவ்வாறு அழைக்கிறார்? இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை இன்பக்களம் கலித்தொகை, இயற்கை வாழ்வெல்லம் திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம், இயற்கை இறையுறையுள் தேவார, திருவாசக, திருவாய்மொழிகள். காளமேக புலவர் நூல்கள். காளமேக புலவர் நூல்கள் வரிசைப்படுத்தவும். திருவானைக்கா உலா, திருவானைக்கா சரஸ்வதி மாலை, சமுத்திர விலாசம், சித்திரமடல், பரபிரமும் விளக்கம், தமிழ்நாவலர் சரிதை, புலவர் புராணம், தனிச்செய்யுள் சிந்தாமணி, பெருந்தொகை, கடல் விலாசம். இதில் கொடுக்கப்படுகிற அத்தனையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடில் எடுத்துக்கொள்ளலாம். தேவையானவற்றை புரிந்து கொள்ளலாம். நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். 1913 இலக்கியத்துக்கு. பாரத் ரத்னா விருது பெற்ற முதல் இந்தியர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். ராஜகோபாலாச்சாரி, டாக்டர் சி.வி. ராமன் 1954 கூட்டாக வாங்கினார்கள். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா 1984. இயற்பியலுக்கான பிசிக்ஸுக்கு நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய விஞ்ஞானி டாக்டர் சி.வி. ராமன் 1930. இந்திய விஞ்ஞானி
இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் இஸ்ரோ தலைவரான முதல் இந்தியர் டாக்டர் விக்ரம் சாராபாய் 1963. அணு ஆணையத்தின் தலைவராக இருந்த முதல் இந்தியர் டாக்டர் ஹோமி ஜே பாபா 1948. அணுசக்தி சோதனைகளை நடத்திய முதல் இந்தியர் டாக்டர் ராஜா ராமண்ணா 1974 பொக்ரான். இந்திய இராணுவத்தின் முதல் இந்திய தளபதி ஜெனரல் KM கரியப்பா 1949. முதல் இந்திய விமானப்படை தளபதி அர்ஜுன் சிங் 1966. இந்தியாவின் முதல் பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் பிபின் ராவத் 2020. இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் சாம் மனெக்ஷா 1973. பரம்பொருளை பெற்று முதல் இந்தியர் வீர் சக்ரா விருதை பெற்றவர் மேஜர் சோம்நாத். சர்மா மரணத்துக்கு பின் 1947 ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் நார்மன் பிரிட்ஷார்ட் 1900. தடகளம் 2 வெள்ளிப் பதக்கங்கள். ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் அபினவ் பிந்த்ரா 2008 படப்பிடிப்பு. உலக செஸ் சாம்பியனான முதல் இந்தியர் விஸ்வநாதன் ஆனந்த் 2000. கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் மகேஷ் பூபதி 1997. கலப்பு பரம்பொருளை பெற்ற முதல் இந்திய வீர் சக்ரா பெற்றவர் யார்? மேஜர் சோம்நாத் சர்மா. ஒலிம்பிக் பதக்கம் பெற்ற முதல் இந்தியர் நார்மன் பிரிட்ஷார்ட். ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் அபினவ் பிந்த்ரா. உலக செஸ் சாம்பியன் விஸ்வநாத் ஆனந்த். கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் மகேஷ் பூபதி. இந்தியாவில் முதன்மையானவர்கள் டெஸ்ட் ட்ரிபிள் சதம் அடித்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக். புக்கர் பரிசை வென்ற முதல் இந்தியர் அருந்ததி ராய். தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். ஞானபீட விருதை வென்ற முதல் இந்தியர் ஜி சங்கரா குரூப் 1965. ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியர் பானு அத்தையா 1982. காந்திக்கு சிறந்த ஆடை வடிவமைப்பு கொடுத்தார் இந்த பானு அத்தையா. தாதா சாஹேப் விருது பெற்ற முதல் இந்திய திரைப்பட நடிகர் பால்கே. விருது யாருக்கென்றால் தேவிகா ராணி 1969 1971. ஆண் நடிகர் பிருத்திவிராஜ் கபூருக்கு மரணத்திற்கு பின் வழங்கப்பட்டது. அமெரிக்காவுக்கான முதல் இந்திய தூதர் ஆசப் அலி 1947. ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் இந்திய பிரதிநிதி விஜயலட்சுமி பண்டிட் 1946. ஐக்கிய நாட்டு பொது சபை. சமூக சீர்திருத்த இயக்கத்தை தொடங்கிய முதல் இந்தியர் ராஜா ராம் மோகன் ராய் 1828. பெண் குழந்தைகளுக்கான கல்வி நிறுவனத்தை நிறுவிய முதல் இந்தியர் ஜோதிராவ் புலே. சாவித்திரிபாய் உடன்பலே வாழ்நாள் சாதனைக்கான ஆஸ்கர் விருதை பெற்ற முதல் நபர் சத்யஜித் ரே. பாரத ரத்னா பெற்ற முதல் இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சத்யஜித் ரே. வைஸ் அட்மிரல் RD கட்டாரி முதல் இந்திய கடற்படை தலைவர். ஆங்கில கால்வாயை கடந்த முதல் இந்தியர் மிகிர்சன். இந்திய சிவில் சர்வீஸில் இணைந்த முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். மாணவர் செல்வங்களே, இங்கு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்திருக்கிறோம். பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள்.
இதேபோல கேள்விகள் பல உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்கப்படும். அதனால் இதனை கவனமுடன் படித்து உங்கள் வெற்றி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களிடமும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கொடுத்து வரும் அனைத்து ஆதரவுகளுக்கும் நன்றி.